அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமணங்கள் எவ்வளவோ இருக்கு. இந்த உலகத்திற்கு எத்தனை ஊர்ல இருக்கட்டும், எந்த பதியா இருக்கட்டும், வெளிநாட்டில் கூட இருக்கட்டும், அத்தனை பதிகள்லையும் பல தெய்வ திருமணங்கள் நடக்குது. ஆனா இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய ஒரு திருக்கல்யாணம் போல எங்கேயுமே நடக்கவும் நடக்காது. இந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக இந்த மதுரையம்பதிக்கு எல்லா ஊர்ல இருந்தும் அப்படி ஆளுக வர்றாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வர்றாங்க. ஆனா இந்த பரஞ்சோதியார் தன்னுடைய திருவிளையாடல் புராணத்துல அன்று மதுரை எப்படி நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். அவர் சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடி இப்படி ஒரு திருமணம் நடந்ததில்லை, இனிமேல் நடக்க போவதில்லைன்னு சொல்றார். அப்படி ஒரு மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் அந்த காலத்துல நடந்தது இந்த திருமணம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இணைப்பதற்காக பல அரசர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர் காலத்தில் ஒன்றா இணைச்சு பலவிதமான இடைச்செருகல்களும் இருக்குது. ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் என்ன இருந்ததுன்னு நாம் பார்க்கணும். அந்த திருமணம் முடிக்கிறதுக்காக சிவபெருமான் கைலை மலையில் அங்கேருந்து புறப்படுறாரு. இந்த மீனாட்சி அம்மை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வென்று, போரில் வென்று, வாழ்நாளை வென்று, அப்படியே கைலையபதிக்கு போகும்பொழுது சிவபெருமான் மயக்கக்கூடிய ஒரு பார்வை பார்த்தார் மீனாட்சியை. எவ்வளோ பெரிய அழகு! அவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தார், அதுலேயே மீனாட்சி மயங்கிட்டான், அதுலேயே வென்று விட்டார். அப்போ திருமணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இவங்கெல்லாம் படையோடு திரும்பி மீனாட்சி அம்மையும் தன்னுடைய நாட்டுக்கு வந்துட்டான். ஆனால் இந்த சிவபெருமானை தொட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னா, குபேரனுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கான். அந்த காலத்தில் இதை யாருக்கு கொடுத்து வைக்கல. தலையில் கிரீடம், மரகத கிரீடம், பதக்கங்கள் பதிச்ச கண்டிகை, அணிமணி, கையில் வங்கி, வளையல், காதல குழை, காலில் வீர தண்டை, கொச்சகம் என்று சொல்லக்கூடிய ஆடை, மேலங்கி, பட்டாடை, இப்படி எல்லாத்தையும் தொட்டு அந்த சிவபெருமானை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த குபேரனுக்கு தான் கிடைச்சிருக்கு. அவர் இறங்கி வரும்போது இந்த குண்டோதனை அப்படியே குடிஞ்சுக்குவானா, அது மேலே காலை வச்சு அப்படியே இறங்குறாரு. அப்படியே காலில் வச்சு அவர் நடக்கிறாரு. நடந்து கீழே வந்துட்டு அந்த இடப வாகனத்தில் ஏறி வராரு. இந்த மதுரையம்பதிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பழைய மதுரையம்பதிக்குள்ள முதல் நுழைவார். அதுக்கப்புறம் தான் அந்த புது மதுரையம்பதி குலசேகர பாண்டியனுக்குள்ள வரக்கூடிய அந்த இடத்துக்கு வருவார். அப்ப வரும்பொழுது நான் நந்தியம் பெருமாள் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரம்பு வச்சுக்கிடுவார். அவர் தங்க பெரம்பு, ஓரம் போங்க, அந்த பக்கம் போங்க, இந்த போங்கன்னு வளர்த்திட்டே வருவாங்க. சிவபெருமான அழகை பார்த்துட்டு இந்த பெண்களெல்லாம் மயங்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு அழகை நம்ம மதுரையம்பதிக்கு ஒரு சொக்கநாதர் இப்படி ஒரு மருமகனா? இந்த காஞ்சன மாலை என்ன ஒரு தவம் செஞ்சிச்சு, இந்த மதுரை என்ன ஒரு தவம் செஞ்சிச்சு, இந்த மக்கள் எல்லாம் என்ன தவம் செஞ்சாங்க. சிவபெருமானே, இறைவனே நம்ம நாட்டுக்கு மாப்பிள்ளைய வராரு. எந்த ஒரு பதிக்கு இப்படி ஒரு கிடைச்சிருக்குது. அவர் வரும்போது, நடந்து வரும்போது பெண்கள் எல்லாம் தன்னுடைய இடுப்புல இருக்க மேகலை கீழே விழுகிறது தெரியாம ஓடுறாங்களாம். கால இருக்க வீர தண்டை கலண்டு கீழே விழுகிறது கூட தெரியாம அவரை பார்க்கறதுக்கு ஓடுறாங்களாம். அப்படி அழகானவரா இருக்கிறாராம். எல்லோரும் அவர், அதாவது ஒருத்தரை சொல்றாளாம், இந்த சிவபெருமானுடைய அழகெல்லாம் அது அப்படியே எனக்கு படம் வரைஞ்சி தரியா அப்படின்னு கேட்கிறாளாம். ஒருத்தன் சொல்றானா, அதெல்லாம் என்னால முடியாது, அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, என்னால முடியவே முடியாது, நான் எழுத முடியாது, எனக்கு அதை விட மயக்கமா வருதுங்கிறானா. அவரை பார்த்து அழகுல மயங்கி மயங்கி அப்படி ஒரு அழகாக வர்றார். அந்த ஊரை தெருபூரா பந்தல், தெருபூரா வாழை, கமுகு, மாமரம், மாந்தளிர், சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க சுவரை சித்திரம் வரைஞ்சிருக்காங்க, கோலம் வரைஞ்சிருக்காங்க. அந்த கரும்பும் கமுகு மரத்துல எல்லாம் அந்த பாலையெல்லாம் கொண்டு வந்து அங்கே வரிசையா கும்பம் அடுக்கி வச்சிருக்காங்களாம். இது ஊர் மக்களுடைய அலங்காரம். அந்த மாவிலை தோரணங்கள் எப்படி இருந்தா, பச்சை மாவிலை தோரணங்கள் அப்படி அப்படி பூத்து குலுங்குது. பலவிதமான பூக்கள் எல்லாம் அப்படி தொங்க விட்டுருக்காங்க. மரகதத்தால ஊஞ்சல் கட்டிட்டு இருக்காங்களா மண்டபத்தில். அந்த மண்டபம் எப்படி இருந்துச்சுன்னா, சந்திர காந்த கல்லாலான மண்டபம், முத்துக்களால் தொங்கிட்டு இருக்குது, மரகதத்தினால அலங்காரம். அந்த மேடை தங்க தவிசு போட்டு வச்சிருக்கிறாங்களாம். அப்படி விதவிதமான தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்தினால பொன்னூஞ்சல் அமைச்சு அந்த மண்டபத்தையும் அப்படி அமைச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த ஊரை எப்படி அமைச்சாங்கன்னு தனியா சொல்லுவாரு, மண்டபத்தை எப்படி அமைச்சாருன்னு சொல்லுவாங்க. எப்படி என்று சொன்னா, அங்க நாம சொல்லுவாங்க, ஒரு திரைப்படத்தில் இதை பார்த்துதான் எழுதுனாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது மல்லிகை முல்லை பூப்பந்தல், மல்லிகையிலும் முல்லையிலும் பூப்பந்தல், மரகத மாணிக்க பொன்னூஞ்சல், மஞ்சள் வாழை மாமரங்கள், பச்சை மாவிளை தோரணங்கள், எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மதுரையம்பதியில
இந்த பூ பல்லக்குன்னு வரும் பாருங்க, அன்னைக்கு மீனாட்சி ஒரு அலங்காரத்தில் வரும்போது பார்த்தா அப்படியே அலை அலையா மிதந்து வர மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் பூவை கட்டி மேலே தொங்க விட்டுருப்பாங்க. அந்த சாமி அந்த இடத்துல பூ பல்லக்கு வரும்போது அந்த கடையிலிருந்து மேலேருந்து இந்த கயிறு ஆட்டுவாங்க, அந்த சாமி மேலே அப்படியே கொட்டும். இதையெல்லாம் மதுரையம்பதியில் நான் பார்த்து அனுபவிச்சிருக்கேன். அந்த பொற்றாமரை குளத்தில் கூட நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது குளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அனுமதிக்கிறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அனுமதிக்காமல் விட்டுட்டாங்க. அதை இப்போ காலக்கதவை கூட அங்கே குளத்துக்கு இறங்க விடுறாங்களான்னா தெரியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு அலங்கார கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அந்த மீனாட்சி அலங்காரம் பண்ணுறதுக்கு சரஸ்வதியும் வர்றா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமகளும் வந்து அலங்காரம் பண்ணுறாங்க. அந்த ரம்பா, ஊர்வசி, மேனகை எல்லோரும் அப்படியே அழைச்சிட்டு வராங்க. அங்கே இருக்க அத்தனை மகளிர்களும், தேவ மகளிர்களும் முனிவர்களும் சூழ அந்த அழகான திருமணம் நடந்துச்சு. அப்பொழுது திருமால் வார்த்து கொடுக்க, தங்கையை வார்த்து கொடுக்க திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லி தான் அங்கே இருக்கே தவிர, இப்படி வந்தாரு இடையில கல்வர்கள், அந்த கல்லர்கள்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பார்க்காமே அவர் இருந்துட்டாரு. அப்போ இந்த சிவன் என்ன செஞ்சார், ஒரு பொய்யான ஒரு இதை திருமாலை உருவாக்கி திருமணம் செஞ்சு வச்சாரு. அந்த மாதிரி இலக்கியத்தில் இல்லை. நாம் அப்படி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ அதில் இல்லை. இது பின்னாடி வரக்கூடிய ஒரு இடைச்செருகளாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி இல்லை. இப்படி பல தோரணங்கள் கட்டி அங்கே அருமையான ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா இருக்கு. 30 முக்கோடி தேவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க, 14 கணத்தவர்கள் வந்திருக்காங்க. அதாவது ஒரு நாட்டருடைய குரு நாட்டவர், கரு நாட்டவர், வேங்க நாட்டரசர், சாவகத்தீவு, கடாரத்தீவு, இப்படி தீவில் இருக்கவங்களாம் வந்திருந்தாங்க. அயல் நாட்டு இருக்கவங்களாம் அந்த கல்யாணத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படி ஒரு திருமணம் அந்த காலத்தில் நடந்துச்சான். அப்படி அதனால தான் கல்யாண சுந்தரர்னு சிவபெருமானுக்கு பேர். இந்த திருமணம் இப்போவும் அப்படி தான் நடக்குது. நாங்கள் சுப்பிரமணியபுரத்துலேருந்து அங்கே போகுவோம். அந்த ஒரு திருமால் கோயில் இருக்கும், குரலழகர் பெருமாள் கோயில், ஒரு மொக்கு இருக்கும். அங்கே தான் நாங்கள் நிற்போம். ஒவ்வொரு நாளும் திருக்கொடி ஏற்றினதுக்கு அப்புறமா சாமி அங்கே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் பவனி வரும்போது சுற்றுற இடம் அதுதான். அந்த சாமியை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி வேணும். முதல்ல வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மாடில் ஒரு இது மாதிரி அடிச்சுட்டே வருவாங்க, டம் டம்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க, பறைசாற்றி கொண்டு வருவது போல் வருவாங்க. அதுதான் முதல்ல ஒரு ஆள் போவார். அதுக்கப்புறமா யானை வரும், ஒட்டகம் வரும், ஒட்டக்க சிவிங்கி வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் அங்கே மதுரை மதியில் அங்கே அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கும். அந்த பின்னாடி நம்ம தெற்கு கோபுர வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இடம் இருக்கும், அங்கே அந்த விலங்குகள்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த விலங்குகள்லாம் வரும். இப்படி அரை மணி நேரம் கழிச்சு தான் ஒரு வாகனத்தில், ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் அங்கே சுவாமி வரும். அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். மதுரையை பார்க்காதவன் மாபாவின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மதுரையம்பதியில் மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் சென்று கண்டிப்பாக வாழ்நாளில் பார்த்து தான் ஆகணும். அந்த தேர் போகிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வடம் பிடித்து இழுப்பார்கள். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். மீனாட்சி அம்மன் போல சின்ன சின்ன சிறுமிகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த தேரில் ஏறி உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி வருவாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் சாமி சுற்றி வரும் பொழுது அங்கே நாங்கள்லாம் போய் அந்த இரவு நேரத்தில், ஏன்னா அந்த நேரத்தில் தான் விடுமுறை நாளாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வீட்டு படமும் கிடையாது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மதுரையே மல்லிகைப்பூனால மணக்கும். ஒவ்வொருத்தரும் மல்லிகைப்பூவும் கனகாம்பரமும் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க தலையில். தனியாக மல்லிகைப்பூ என்றைக்குமே வச்சது கிடையாது. அப்போ நாங்கள் தெருவில் நடந்து வரும்பொழுது பார்த்தா ஒவ்வொரு கடையிலையும் ஒரு பாட்டு தான் போடுவாங்க. 2 பாட்டு தான் இருக்குது. அந்த 2 பாட்டை தவிர வேறு எந்த பாட்டையும் போட மாட்டாங்க. திருப்பி ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா திருப்பி அதே தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க, அப்படியே அதை ஆரம்பிப்பாங்க. அப்படி வரிசையாக எல்லா கடைகளையும் அதே பாட்டு தான். நாங்கள் அங்கே சுப்பிரமணியபுரத்துலேருந்து நடந்து இந்த மொக்குக்கு வர்ற வரைக்கும், அந்த தேர்முட்டிக்கு வர வரைக்கும் அந்த பாட்டை தான் நம்ம கேட்கணும். 2 பாட்டு. அது என்ன பாட்டுனா, தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே, ஊர் பார்க்க மனப்பொடிப்போம் பொறுத்து இருக்கண்ணா, அப்போ ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒன்னுல ஒன்னா. இந்த பாட்டு தான் பாடுவாங்க எல்லாரும், அந்த ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும். அடுத்து இந்த பாட்டு, தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம், ஆரோடும் வைகை ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாட்டம் ஒயிலாட்டம். இந்த 2 பாட்டை தவிர வேறு எதையுமே பாட மாட்டாங்க. அப்படி அந்த மொக்கில் வந்து நாங்கள் நின்று அந்த சுவாமி சுற்றி வர்ற தினம் பார்ப்போம், தினம் நடப்போம். அங்கே ஒரு மண்ணெண்ணெய் விளக்கில் ஒரு சிவப்பு கலர், இளஞ்சிவப்பு கலரில் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. 1 பைசாக்கு 5 பைசாக்கு 5 கொடுப்பாங்க. அது இரவில் வாங்கி சாப்பிட்டோம்னா உதட்டெல்லாம் சிவப்பாயிரும். அதுக்காகவே அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி மொழி, மதம், இனம் எதுவுமே பார்க்காம
இந்த மதுரையம்பதியில் இருக்க மக்கள் எல்லோருமே சரி, முஸ்லீமாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ எல்லோரும் ஒன்றாக போய் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று அந்த சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டது தான் இந்த மதுரையினுடைய நடக்கக்கூடிய திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்தன்னைக்கு எல்லோரும் போய் அங்கே தாலி பிரித்து கட்டுவாங்க. அப்போ நாங்கள்லாம் எங்கள் அத்தைமார்க எங்கள் சித்திமார்க இவங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கும்போது எங்கள் அத்தைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், அதை பிரித்து கட்டும்போது அந்த எல்லா காசையும் இன்னொரு புது தாலியில் கோர்க்கும்போது நாங்கள் கட்டுவோம். விளையாட்டுக்கு நாங்களே செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அப்போ வீட்டுக்கார் வராதவங்களுக்குலாம் அவங்களே கட்டிக்குவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கட்டி விடுவாங்க. அப்போ நாங்களே அதை செய்து விட்டு நாங்கள் இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர்களெல்லாம் நாங்கள் கேலி பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு திருக்கல்யாணம் இங்கே நடக்கும். போகிற வழியெல்லாம் மோர் பந்தல் தருவாங்க, மோரை ஊற்றி கொடுப்பாங்க, தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதை விட ஒன்று கொடுப்பாங்க, விசிறி கொடுப்பாங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியாதுல்ல, அதுக்காக விசிறி கொடுப்பாங்க. மாங்காயும் வெள்ளரிக்காயும் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அப்படி ஒரு அழகாக இந்த திருக்கல்யாணம் நடந்து முடியும். போகிற வழியெல்லாம் மஞ்சள், கிழங்கு, குங்குமம், அந்த மஞ்சள் கொடுத்து ஒரு பாக்கெட்டில் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் அது அங்கே கொடுக்கறது ஒரு ஐதீகம். பணம் அங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது பெரிய எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க தயங்கவே மாட்டார்கள் இந்த மதுரை மக்கள். அப்படி அழகு ஆற்றுல இறங்கும்போது கூட அந்த வெயில் தாங்க முடியாது, சாமி எங்கேயோ இருக்கும். நாங்கள் இங்கே அந்த அழகு ஆற்றுல இறங்குனதுக்கப்புறம் அந்த செம்பில் சர்க்கரையை போட்டுட்டு செங்க வாழை இலையை வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கு மேலே செம்புக்குள்ளே சர்க்கரை, அதுக்கு மேலே வாழை இலையை வச்சு கட்டி, அதுக்கு மேலே சூடத்தை வச்சு இங்கேருந்தே காமிச்சு ஆராத்தி எடுத்துட்டு அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்போம். அப்போ இந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த அழகர் வேஷம் போட்டுக்கிட்டு பீச்சு தண்ணி அடிப்பாங்க துருத்தியில், அது ஆனந்தமாக இருக்கும். அப்படி அதை நாங்கள் வாங்கி கொண்டு நாங்கள் ஒரு சமயம் ஆற்றுல அழகர் இறங்குற அன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 அவதாரம் அந்த வைகை ஆற்றுக்குள்ளே எடுப்பார். நாங்களாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூக்குவாளியில் புளியோதரை, பொங்கல், முறுக்கு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆற்றுக்கு போயிடுவோம். 10 அவதாரங்களும் அந்த ஆற்றுக்குள்ள நடக்கும். நாங்கள் அங்கெல்லாம் பாயை விரித்து பெட்ஷீட்லாம் விரித்து எல்லாம் உட்காந்துருவோம். ஒரு அவதாரம் முடித்த உடனேயே மணி அடிப்பாங்க. சத்தத்தை கேட்டு நாங்கள் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு சாமி கும்பிட்டு திருப்பியும் படுத்துருவோம். நாங்களாம் சின்ன குழந்தைங்க, அதனால எங்களை படுக்க வச்சுருவாங்க. ஒரு சமயத்தில் அப்படி அன்று நடக்கும்போது மதுரையில் சந்தனக்கூடு நடந்துச்சு முஸ்லீம்களுக்காக. இஸ்லாமியர்கள் அந்த நாளை சேர்ந்து வந்துருச்சு. அப்போ நாங்கள் அருகில் இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த இஸ்லாமிய நண்பர்களும் அவங்க எங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒன்றா போனோம். போயிட்டு சந்தனக்கூடு ரொம்ப அழகாக இருக்கும், அதையும் நாங்கள் பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஆற்றுல போய் உட்காந்து 10 அவதாரத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அன்றைக்கி விடிய காலம்தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். அப்படி அழகான இந்த மதுரையம்பதியில் நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய ஊர் நான் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படிப்பட்ட மதுரையை போய் நீங்கள் ஒரு முறையாவது பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.